மத்திய அமைச்சரா இருந்த நம்ம ஐயா அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் சாதனை பண்ணாரு? துறைமுக ஒப்பந்தத்தை எல்லாம் கண்ணாடி டம்ளரை போல மக்கள் வெளிப்படையா பாக்குறாப்ல ஈ-டெண்டர் முறைக்கு மாத்தினாரு. ஏண்டா வடுமாங்க, நம்ம ஊர்ல இருக்கிற பல அரசியல்வாதிகள் எப்படி ஒன்னத்துக்கும் லாய்க்கலனே அந்த மாதிரி இயங்காத துறைமுகத்தை எல்லாம் நல்ல வருவாய் தர்ற மாதிரி மாத்தி இயங்க வச்சாரு. ஐயாவோட வெறும் 5 வருஷத்து நிர்வாகத்துல கிட்டத்தட்ட 50,000 கோடி 50,000 கோடி லாபத்தை மத்திய அரசுக்கு கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்லாம தமிழர் நலன் காக்கவும், தமிழனோட உரிமைகளை மீட்டெடுக்கவும், தன்னோட அப்பா மூப்பனார் ஐயா வழியில திரும்பவும் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு தமிழ் மாநில காங்கிரஸ திரும்ப ஆரம்பிச்சாரு. திருக்குறள்ல இருக்கிற 3 பால போல எளிமை, நேர்மை, தூய்மை அப்படிங்கிற கோட்பாட்டையும் இந்த கலியுகத்துல அரசியலுங்கிறது அவகளை இவக திட்டுறதுமா, இவகளை அவங்க திட்டுறதுமா, சாதிய வச்சு அரசியல் பண்றதும் மதத்தை வச்சு அரசியல் பண்றதுமா இருக்கு. மக்களை பகடக்காயா உருட்டி பச்சோந்தி வேஷம் போடுறாங்க அரசியல்வாதிய. தவளைக்காக காத்திருக்கும் பாம்பு போல எப்படி பதவி பிடிக்கிறதுன்னு வெறியோட சுத்தி பதவி கிடைச்சதும் மக்களையே தவளையா மாத்தி ஊழல் பண்ணி கோடி கோடியா கொள்ளையடிக்குது ஒரு கூட்டம். சுத்தி இருக்கும் இப்படிப்பட்ட பாம்பு கூட்டத்துக்கு நடுவுல தலைவர் மட்டும் நம்ம ஜி.கே. வாசன் ஐயா தானே. அத்தே தாண்டா விடுமாங்க. ஜி.கே. வாசன் ஐயா மட்டும்தான் மக்களோட மக்களா நின்னு மக்களுக்காக உழைச்சிட்டு தனிச்சு நிக்கிறாரு.